எபிசோட் 1191. காதலியின் உடலை காக்க போராடும் காதலன். பாலத்தின் வலது புறத்தில் 500 அடி தொலைவில் நிறைய பனிப்பாறைகள் காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. சாதனா மற்றும் மகதியின் உடல்கள் பனிப்பாறைக்குள் அடைக்கப்பட்டு இருந்தன. அந்த காட்சியை விவரிக்க முடியாத ஒரு சோகத்தை கடந்தது. கபிலனின் இதயம் கொதித்துக் கொண்டிருந்தது. 5 வண்ண பள்ளத்தாக்கில் உள்ள பனி எது உலகில் உள்ள பனியை விட பல மடங்கு குளிராக இருந்தது. இங்கு ஒருவர் பனிப்பாறையில் அடைக்கப்பட்டால் அது ஒன்றை மட்டும் தான் குறிக்கும், மரணம். கபிலன் கோபத்திலும் அழுகையிலும் கத்தினான். தன் இதயத்தில் இருந்த வலியையும் சோகத்தையும் விவரிக்க முடியாமல் அவன் தன் முஷ்டிகளை இறுக பற்றினான். சாதனாவும் மகதையும் பனிப்பள்ளத்தாக்கிற்குள் சென்றதை அறிந்தவுடனே அவன் எல்லாவற்றிற்கும் தயாராகி இருந்தான். இருந்தும் அவர்களை தன் கண்களால் பார்த்தபோது அவனுடைய மனம் சுக்கு நூறாக உடைந்து போனது. இந்த யதார்த்தத்தை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அரபு பட்சியின் தலைமையில் இருந்த துறவிகள் கூட்டம் கபிலனின் வேதனையை கண்டு ரசித்தது. திருவேணி மலை மற்றும் காட்டேர்கள் கூட்டம் இவை இரண்டும் கபிலனால் பெரும் இழப்பை சந்தித்தன. அவர்கள் அனைவரும் அவனுக்கு ஒரு கொடூரமான மரணத்தை வழங்க விரும்பினர். இப்போது கபிலனை வேதனையை கண்டவுடன் அவர்களால் தங்களுக்குள் எழுந்த மகிழ்ச்சியை அடக்க முடியவில்லை. திருவேணி மலையை எதிர்ப்பது தற்கொலைக்கு சமம், இதை நீ இப்போதாவது புரிந்து கொண்டாயா என்று திருவேணி மலையின் புனித மிருகம் ஒன்று கேட்டது. காட்டேரி இனத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட துறவிகள் உன்னால் கொல்லப்பட்டனர். இப்போது அதற்கு நீ பதில் பெற்று இருக்கிறாய். கவலை என்றால் என்ன என்பது இப்போது புரிகிறதா என்று காட்டேரி குல துறவி ஒருவர் கேட்டார். அவர்கள் அனைவரும் கபிலனை ஏளனம் செய்தனர். கபிலனால் அதை கேட்கவே முடியவில்லை. சாதனா மற்றும் மகதையை அடைத்த பனிப்பாறையை அவன் உற்று பார்த்தான். அவன் கண்களில் ரத்தம் வழிந்தது. பனிப்பாறை அங்கு மிதக்கவே இல்லை. மாறாக அது இரும்பு சங்கிலிகளால் இணைக்கப்பட்டு இருந்தது. அது கல் பாலத்தின் முடிவில் கட்டப்பட்டு இருந்தது. கல் பாலத்தை சுற்றி ஒரு இரும்பு சங்கிலி மட்டும் இல்லை, எண்ணற்ற இரும்பு சங்கிலிகள் எண்ணற்ற பனிப்பாறைகளை கட்டி வைத்து இருந்தன. இரும்பு சங்கிலிகளின் ஒவ்வொரு முனையும் ஒரு பனிப்பாறையோடு இணைக்கப்பட்டு இருந்தது. ஒவ்வொரு பனிப்பாறைக்குள்ளும் ஒரு கூண்டு இருந்தது. ஒவ்வொரு கூண்டிலும் ஒரு உயிரினம் இருந்தது. ஒரு சில கூண்டில் மனிதர்கள், ஒரு சில கூண்டில் டிராகன்கள், ஒரு சில கூண்டில் பறவைகள் என ஒவ்வொரு கூண்டிலும் வித்தியாசமான உயிரினங்கள் இருந்தன. அதில் அவன் புராண கதைகளில் மட்டுமே கண்ட பல உயிரினங்கள் இருந்தது. ஆனால் அவற்றில் சில மிருகங்கள் அடைக்கப்பட்டு இருந்தாலும் இன்னும் உயிரோடு இருந்தது. எப்பொழுது வேண்டுமானாலும் எழுந்து விடலாம் என்பது போல்தான் அவர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார்கள். தெய்வீக டிராகன் இனம் அதன் கைதிகளை வைத்து இருக்கும் இடமாக இது இருக்க வேண்டும். கூண்டுகளுக்குள் இருக்கும் உயிரினங்கள் எல்லாம் சக்தி வாய்ந்தவை, இல்லையெனில் அவை இங்கு வைக்கப்பட்டிருக்காது. சாதனா மற்றும் மகதையை பிடித்திருந்த பனிப்பாறையில் 3 கூண்டுகள் அங்கே அமைக்கப்பட்டு இருந்தது. அதில் 2இல் சாதனா மற்றும் மகதை இருந்தது. மற்றொன்றில் ஒரு பறவை சிறைப்படுத்தப்பட்டு இருந்தது. அந்த பறவை உள்ளங்கை அளவுக்கு மட்டுமே இருந்தது. அது இறகுகள் இல்லாமல் கருப்பாக இருந்தது. அது ஒரு சாதாரண பறவை போல இருந்தது. ஆனால் அது மிகவும் ஆபத்தான இடத்தில் சிக்கி இருந்தது. தன்யவதி கபிலனின் முதுகிலிருந்து வெளியே விரைந்தாள். அவள் பனிப்பாறையை நோக்கி செல்ல முற்பட்டாள். சாதனா இறந்து போனால் கபிலன் அவள் உடலை மீட்க வேண்டும். அவனால் அவளை இந்த பனிக்கட்டிக்குள் விட்டு விட்டு செல்ல முடியாது. நேத்ரா சிரித்தாள். நீதான் உண்மையான காதல். மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டு இருந்தாலும் இங்கிருந்து தப்பி ஓடாமல் காதலியின் சடலத்தை எடுத்து செல்ல நினைக்கும் முன்னால் நான் கூட ஈர்க்கப்பட்டேன் என்று கூறினாள். அம்புகன் நேத்ராவை பார்த்து கிழக்கு பிராந்திய புனிதர் மாளிகையின் பெருமை மற்றும் குடும்பத்தினரின் பரிவை விட்டு வெளியேறிய சாதனா ஏகாதிபத்திய படையையும் பேரரசையும் புறக்கணித்து வாரிசுகள் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய உரிமைகளையும் பெருமைகளையும் விடுவித்து கபிலன் மட்டுமே முக்கியம் என்று வந்தார். ஆனால் இப்படி கொடூரமாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு காதலனாக கபிலன் செய்ய வேண்டியது அவளது உடலையாவது விட்டு செல்வதுதான். கபிலன் மனித குலத்தின் வீடு இணையற்ற வீரன். அவன் அவளை இங்கேயே விட்டு விட்டு செல்ல மாட்டான் என்று கூறினான். நேத்ரா தலையசைத்து, ஆம், நீங்கள் சொல்வதும் சரிதான். கபிலன் அவள் உடலை எடுக்காமல் விட்டு விட்டு சென்றால் அவன் மனிதனாகவே அறியப்பட மாட்டான், மிருகமாக மாறிவிடுவான் என்று கூறினார். அவர்கள் கபிலனை பாராட்டியதாக தோன்றியது. ஆனால் அவர்கள் கபிலனை வார்த்தைகளால் குத்தி குழைத்தனர்.
கபிலன் தப்பி செல்ல விரும்பினால் அவனை அவர்களால் துரத்தி பிடிக்க முடியாமல் போகலாம். ஆனால் கபிலன் சாதனாவின் உடலை எடுக்க விரும்பினார். அதனால் அவனை கொல்வதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அரவப்பட்சியின் கண்களில் நீல நிற நெருப்பு பிரகாசமாக எரிந்தது. அவன் தன் கூட்டத்தை பார்த்து, முதலில் கபிலனை கொள்வோம், பிறகு மையலோகாலையை உள்வாங்குவோம் என்று கூறினான். காத்திரா என்று விபுதன் கத்தினான். அவன் கபிலனை நோக்கி வேகமாக சென்றான். கபிலா, என் சகோதரி எங்கே? நீ அதை கூறினாள் உன் உயிர் உனக்கு என்று கூறினான். கபிலன் அவனிடம் எதையும் சொல்ல போவதில்லை. மாண்டியர்கள் அரண்மனை சாதனாவை தாக்கிய போதே அவர்கள் கபிலனுக்கு எதிரிகளாக மாறிவிட்டனர். அதனால் கபிலன் அவர்களுக்கு விளக்கம் கொடுக்க மாட்டான். எதுவும் சொல்லாமல் இங்கிருந்து தப்பிவிடலாம் என்று நினைக்கிறீர்களா என்று விபுதன் கேட்டார். அப்போது துசீலன் விபுதனை பார்த்து, அவனை விட அவனிடம் இருந்து நினைவுகளை எப்படி பிரித்தெடுப்பது என்பது எனக்கு தெரியும். நாம் இளவரசி வகுபாவை கண்டிப்பாக திரும்ப பெற்றுவிடலாம் என்று கூறினான். துசீலன் கருப்பு நிழலாக பறந்தான். அவன் தன்னுடைய கூர்மையான நகத்தை நீட்ட அது பல அடி நீளமாக கபிலனின் உடலை நோக்கி சென்றது. கபிலன் விபுதனை நிமிர்ந்து பார்த்தான். அபீஸ்வாள் வெளியே பறந்து கருப்பு ஒளியின் சுவடு போல துசீலனின் தலையை நோக்கி சென்றது. துசீலன் ஒரு தைகு உயிரினம். அதோடு அவன் ஒரு உயர்தர துறவியாகிவிட்டார். இருப்பினும் அவன் கபிலனால் மிரட்டப்பட்டார். அவனால் அபீஸ்வாளால் தொடுக்கப்பட்ட வாழ்கதிரை தட்டி கழிக்கவே முடியவில்லை. அதோடு அபீஸ்வாள் கட்டவழ்க்கும் அழிவு பயங்கரமானதாக இருந்தது. அது துசீலனின் ரத்தத்தை உறைய வைப்பதை போல இருந்தது. அதை கண்டு அம்புகன் வாயடைத்து நின்றான். கபிலனை மதுவோலையில் சந்தித்து சில நாட்கள் தான் ஆகியிருந்தன. ஆனால் அதற்குள் கபிலனுடைய சாகுபடி மீண்டும் உயர்ந்து இருக்கிறது. வெமூரி ஆழ்ந்த மூச்சை எடுத்து விட்டு, இப்போது கபிலன் ஒரு வாழ்த்துறவிக்கு சமமான சக்தி கொண்டவனாக மாறியிருக்கின்றான் என்று கூறினான். கபிலனால் துசீலன் கொல்லப்படவிருந்த போது விபுதனின் கையில் இருந்து வெண்ணிற ஒளி வீசும் சக்கராயுதம் பறந்தது. அது வெள்ளை ஒளியின் சுவடு போல பண்டைய அபீஸ்வாளோடு பயங்கரமாக மோதியது. சக்கராயுதமும் அபீஸ்வாளும் ஒப்பற்ற போர் ஆயுதங்கள். அது ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்ட போது ஒரு ராட்சத சக்தி புயல் போல பாய்ந்து துசீலனை தூக்கி எறிந்தது. விபூதனின் தாக்குதல் அபீஸ்வாளை தட்டிச் சென்றது. அது துசீலனின் உயிரை காப்பாற்றியது. அடுத்த கணம் விபுதன் மறைந்தான். அவன் கபிலனுக்கு பக்கத்தில் தோன்றினான். விபுதன் மிக வேகமாக இயங்கினான். அவன் நகர்வதை யாரும் பார்க்கவில்லை. விபுதன் தன் கையை நீட்டி தன் கூர்மையான நகத்தால் கபிலனின் கழுத்தை பற்றிக் கொண்டான். ஆனால் மற்றவர்களுக்கு விபுதன் மெதுவாக நகர்வதை போல தெரிந்தது. ஆனால் கபிலனுக்கு அவன் மின்னலை விட வேகமாக இருந்தான். கபிலன் வாழ்நுட்பத்தில் தேர்ச்சி பெற்றதை போல விபுதன் வேகத்துறவி என்ற புனித வழிபாதையில் தேர்ச்சி பெற்று இருந்தான். அதனால் அவனால் மற்றவர்களை விட அதிவேகத்தில் இயங்க முடியும். வேகம்தான் போரில் மூலதன். அது ஒருவருக்கு இருக்குமாயின் அவரால் எவ்வளவு பெரிய எதிரியோடு கூட போரிட முடியும். விபுதன் காலபூதர்களை விட வலிமையானவன். அது கபிலனுக்கு பெரும் அழுத்தத்தை கொடுத்தது. கபிலனும் விபுதனும் மாறி மாறி தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தனர். பாலத்தில் இருந்த அனைத்து துறவிகளுக்கு விபுதன் மிக மெதுவாக இருப்பதாகவும் விபுதனை விட கபிலன் கொஞ்சம் வேகமாக இருப்பதாகவும் தோன்றியது. உண்மையில் கபிலனும் விபுதனும் மிக வேகமாக இயங்கினார்கள். ஆனால் கபிலன் காலவாழ் நுட்பத்தை நிகழ்த்தி நேர விதிகளை மாற்றினான். இது விபுதனை சுற்றியுள்ள கால ஓட்டத்தை மாற்றி அமைத்தது. அது ஒரு விசித்திரமான காட்சியாக இருந்தது. கபிலனுக்கும் விபுதனுக்கும் இடையே நடந்த சண்டை வேகத்திற்கும் நேரத்திற்கும் இடையே நடக்கும் சண்டையாக இருந்தது. நேர விதிகள் நிச்சயமாக வேக விதிகளை விட வலுவானவை. ஆனால் நேர விதிகளை புரிந்து கொள்வது மிக மிக கடினமான ஒன்று. கபிலன் நேர விதிகளில் ஓரளவுதான் கற்று தேர்ந்து இருக்கின்றான். அதனால் அவனால் விபுதனை வெல்ல முடியவில்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? விபுதன் மாண்டியர்கள் இனத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு புனித மிருகம் என்று அறியப்படுகிறான். ஆனால் இதுதான் அவனுடைய வேகமா? அவன் ஏன் இவ்வளவு மெதுவாக இயங்குகிறான் என்று அரவப்பட்சி அவனை கேவலமாக பார்த்தான். விபுதன் தன்னுடைய பெருமைக்கு தகுதியில்லாதவன் என்று அரவப்பட்சி நினைத்தான். அதனால் கபிலனை கொள்ள அவன் வேகமாக பாய்ந்தான். ஆனால் அரவப்பட்சி கபிலனிடமிருந்து 50 அடி தூரத்தில் இருந்த போது ஏதோ ஒன்று சதுப்பு நிலத்தில் சிக்கியதை போல உணர்ந்தான். இல்லை இல்லை, இது காலத்தின் சக்தி என்று அரவப்பட்சி கத்தினான். அரவப்பட்சி வேகமாக பின்வாங்கி தப்பிக்க முயன்றான்.
எது ஓலையில் ஒரு மர்மமான சக்தி இருந்தது. அது ஒரு துறவியின் சமயோகித புத்தியையும் ஆபத்தையும் உணரும் சக்தியையும் கடுமையாக பலவீனப்படுத்தியது. அதனால் அரவு பற்றி நேர அலைகளை உணர முடியவில்லை. ஏய், உன்னால் இதிலிருந்து வெளியேற முடியும் என்று நினைக்கின்றாயா என்று கபிலன் கேட்டான். கபிலன் நேர விதிகளை திரட்டினார். மேலும் காலத்தின் போர்க்களம் பரவி அது பெரியதாக மாறத் தொடங்கியது. கல்பாலத்தில் உள்ள துறவிகளும் காலத்தின் போர்க்களத்தில் உள் மாட்டிக்கொண்டனர். கபிலன் காலத்தின் களத்தில் பாதிக்கப்பட மாட்டான். ஆனால் மற்ற உயிரினங்கள் காலத்தின் சக்தியால் அடக்கப்படுவார்கள். அது கபிலனுக்கு இன்னும் வசதியாய் அமைந்தது. கபிலன் அரவ பட்சியின் மார்பில் உள்ளங்கையால் குத்தி அவனை நசுக்கினான். அவன் உறுப்புகள் உடைந்து அவனுடைய ரத்தம் கல்பாலத்தில் சிந்தியது. இதற்கு முன்பு இது போன்ற காயம் எல்லாம் அவனுக்கு ஏற்பட்டதே இல்லை. அரவ பட்சியின் நிலையை பார்த்த அனைத்து துறவிகளும் திகைத்து போய் நின்றனர். அவர்கள் அனைவரும் கபிலனின் போர்க்களத்தில் சிக்கியிருப்பதால் அவர்களால் அரவ பட்சியின் நிலையை பார்த்து சிரிக்க முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கும் அரவ பட்சியின் நிலைமைதான் வரப்போகிறது. அவர்கள் அனைவரும் கபிலனை கொன்றுவிடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் அவருடைய காலத்தின் சக்தி அவர்களின் சக்தியை விட வலிமையானதாக இருக்கும் என்று அவர்கள் துளியும் எதிர்பார்க்கவில்லை. காலத்தின் சக்தியுடன் எந்த சக்தியால் போட்டியிட முடியும்? கபிலன் விரைந்து வந்து அரவ பட்சியை கொல்ல முயன்றான். அரவ பட்சி பெரும் ஆபத்து தன்னை நோக்கி வரப்போவதை உணர்ந்தான். அவனால் பண்டைய டிராகன் வாளை கூட பயன்படுத்த முடியவில்லை. அது காலத்தின் சக்தியால் அடக்கப்பட்டு விட்டது. அரவ பட்சியை கபிலன் கொல்ல போகும் போது விபுதன் மீண்டும் தோன்றி கபிலனின் தாக்குதலை தடுத்தார். இப்போது கபிலனோடு விபுதனால் மட்டுமே சண்டையிட முடியும். காலத்தின் சக்தி அவனை அடக்கியது. ஆனாலும் அவன் கபிலனுக்கு மிக நெருக்கமான வேகத்தில் இருந்தான். கபிலனால் காலத்தின் சக்தியை பயன்படுத்த முடியாவிட்டால் விபுதனின் ஒரு தாக்குதல் கூட அவனால் தாங்க முடியாது. விபுதன் தன் சக்தியில் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தான். அவன் கபிலனை பார்த்து, என்னை தாண்டி உன்னால் யாரையும் கொள்ள முடியாது என்று கூறினான். அப்படியா? அப்படியானால் இப்போதே அதை நிரூபித்து காட்டுகின்றேன் என்று கர்ஜித்து துசீலனை நோக்கி ஓடினான் கபிலன். துசீலனின் நகங்களில் ஒன்று முன்பு அபீஸ் வாளால் குத்தப்பட்டது. அதனால் அவனுடைய உடலில் இருந்து ரத்தம் கொட்டிக் கொண்டே இருந்தது. கபிலனை பார்த்ததும் துசீலனின் கண்களில் பயம் தொற்றிக் கொண்டது. இருப்பதிலேயே அதிவேகத்தோடு இயங்கும் விபுதனாலும் கூட கபிலனை அடக்க முடியவில்லை. அப்படி இருக்கையில் துசீலனால் எப்படி கபிலனை தடுக்க முடியும்? அவன் அவசரமாக பின்வாங்கினான். ஆனால் அவனுடைய வேகம் மிகவும் மெதுவாக இருந்தது. நத்தை ஊர்வதை போல இருந்தது அவன் காட்டிய வேகம். கபிலனின் விரல்களில் இருந்து வாள் வெளிச்சம் துசீலனின் நெற்றியை நோக்கி பாய்ந்தது. கபிலனின் சக்தி துசீலனின் மீது மோதி அவனை பின்னோக்கி தூக்கி அடித்தது. துசீலன் கல்பாலத்தில் மோதி கீழே சரிந்தான். ஆனால் அவனுக்கு ஒன்றும் ஆகவில்லை. அவனுடைய உடலை மூடியிருந்த கேடயம் அவனை காத்தது. உண்மையில் உங்களுக்குள் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த தற்காப்பு பொக்கிஷம் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை என்று கபிலன் கூறினார். முன்னதாக தீபச்சுடரை சேகரிப்பதில் துசீலன் தோல்வியடைந்தான். ஆனால் அவன் இறக்கவில்லை. அப்போதே துசீலனிடம் ஏதோ ஒரு தற்காப்பு பொக்கிஷம் இருக்க வேண்டும் என்று கபிலன் சந்தேகப்பட்டான். அது இப்போது நிரூபிக்கப்பட்டது. கருப்பு மாண்டியர் பழங்குடியினத்தின் பழங்கால பாதுகாப்பு ஆயுதம் என்னிடம் உள்ளது. உன்னால் என்னை எதுவும் செய்ய முடியாது என்று துணிச்சலோடு கூறினான் துசீலன். கபிலன் தெய்வீக பார்வையை பயன்படுத்தி துசீலனின் மீது போர்த்தப்பட்டு இருக்கும் கேடயத்தை பார்த்தார். அவனது இதயத்தின் அருகே ஒரு ஸ்படிக வளையம் இருந்தது. அதுதான் கேடயமாக அவனை நோக்கி வரும் தாக்குதல்களை தடுத்துக் கொண்டிருக்கிறது. இனி இந்த பழங்கால ஆயுதம் உன்னை பாதுகாக்காது என்று கூறிய கபிலன் தன்னுடைய கையை திறந்தார். வானத்தில் ஒரு பெரிய உள்ளங்கை அச்சு உருவாகி துசீலனை நோக்கி இறங்கியது. துசீலன் தன்னுடைய பழங்கால ஆயுதத்தில் நம்பிக்கை கொண்டிருந்தான். அவன் கபிலனை பார்த்து, நீ என்ன செய்தாலும் அது பயனற்றது. ஆத்மரூப தீபச் சுடரால் கூட என்னை எரிக்க முடியாத. அப்படி இருக்கையில் நீ யார் என்று ஏளனத்தோடு துசீலன் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவனுடைய மார்பில் ஒரு நெருப்பு இறங்கியது.